Hello everyone. இன்னைக்கு நம்ம Embedded Systems and IoT ல Unit 4 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது Unit 4 ஓட ஃபர்ஸ்ட் லெக்சர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IoT கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் யூனிட்ல IoT பார்க்கறப்ப பார்த்ததுதான். டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஒய்ஃபை ப்ளூடூத் மூலமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ஓகேவா? ஸோ அதான் கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ். அதுல அந்த ஒய்ஃபை ப்ளூடூத் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் எனேபிள் டிவைசஸ் டு எக்ஸ்சேஞ்ச் டேட்டா ஓவர் த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்ல வந்து நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க. இட் ஆல்சோ பெர்ஃபார்ம்ஸ் எரர் டிடக்ஷன் அண்ட் கரெக்ஷன், ஃப்ளோ கண்ட்ரோல், டேட்டா என்கோடிங், அட்ரஸிங் மெக்கானிசம் எக்ஸெட்ரா. ஸோ இதுல இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபரை தவிர்த்து இன்னொரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு முக்கியமானது இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் தான். ஸோ நெட்வொர்க்ல ஒரு சில டிவைசஸ்க்கு நடுவில் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றோம். இதுல ரெண்டு இருக்கு, ப்ளூடூத், ஒய்ஃபை, ஓகேவா? ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளூடூத்ல என்னன்னு பார்ப்போம். ப்ளூடூத் இஸ் ஏ வயர்லெஸ் பெர்சனல் ஏரியா நெட்வொர்க் டெக்னாலஜி. ஸோ இது வந்து வயர்லெஸ் பெர்சனல் ஏரியா நெட்வொர்க், WPAN, ஓகேவா? யூஸ்டு ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன் ஓவர் ஸ்மாலர் டிஸ்டன்சஸ். ஸோ கம்மியான டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் உள்ள டிவைசஸ்ல டேட்டா கம்யூனிகேஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த ப்ளூடூத் யூஸ் பண்றாங்க. இட் இஸ் ஏ ஷார்ட் ரேஞ்ச், லோ காஸ்ட் அண்ட் லோ பவர் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ இது கம்மியான ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும், அதே மாதிரி லோ காஸ்டாகவும் இருக்கும், லோ பவர்லையும் இருக்கும், ஓகேவா? இட் சப்போர்ட்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கனெக்ஷன்ஸ். ஸோ இது ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ் மட்டும் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு டிவைஸ்ல இருந்து நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் மாஸ்டர் ஸ்லேவ் நோடு. ஸோ இந்த ப்ளூடூத்ல மாஸ்டர் ஸ்லேவ் அந்த ஃபார்மேட்ல தான் டிவைஸ் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். There are two basic topologies in Bluetooth. They are Piconet, Scatternet. ஸோ இதுல ரெண்டு டோபாலஜி நம்ம ஃபாலோ பண்றோம். என்னன்னா Piconet, Scatternet. ரெண்டுமே சிம்பிளா தான் இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Piconet contains one primary node called master node and 7 active secondary nodes called slave nodes. ஸோ இந்த Piconetல எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு மாஸ்டர் நோட் இருக்கும், அதை சுத்தி 7 ஸ்லேவ் நோட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், ஓகேவா? ஒரு பிரைமரி நோட், 7 செகண்டரி நோட்ஸ், அவ்வளவுதான். The communication between primary and secondary nodes can be one to one and one to many. ஸோ நம்ம பார்த்ததான் பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கலாம், இல்ல பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு டிவைஸ்ல இருந்து ஒரு டிவைஸ் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு டிவைஸ்ல இருந்து நிறைய டிவைஸ்க்கும் கனெக்ட் ஆயிருக்கலாம். ஸ்லேவ் டு ஸ்லேவ் கம்யூனிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். இங்க வந்து மாஸ்டருக்கும் ஸ்லேவுக்கும் நடுவில் மட்டும்தான் கம்யூனிகேஷன் நடக்குமே தவிர ஸ்லேவுக்கும் கம்யூனிகேஷன் நடக்காது, ஓகேவா? ஸோ டயக்ராம் இப்படிதான். ஒரு மாஸ்டர் நோடு இருக்கும், அதை சுத்தி 7 ஸ்லேவ் நோடு கனெக்ட் ஆயிருக்கும், ஓகேவா? ஸோ இதுல கம்யூனிகேஷன் வந்து ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்லேவுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடந்துக்கலாம், இல்ல ஒரு மாஸ்டர் நிறைய ஸ்லேவுக்கு நடுவுலையும் கம்யூனிகேஷன் நடந்துக்கலாம். ஆனா ஸ்லேவ் டு ஸ்லேவ் கம்யூனிகேஷன் மட்டும் நடக்காது, ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் Piconet, ரொம்ப சிம்பிளானது. ஒரு மாஸ்டர் 7 ஸ்லேவ். நெக்ஸ்ட் Scatternet இஸ் ஃபவுண்ட் பை வேரியஸ் Piconets. ஸோ நிறைய Piconet சேர்ந்ததுதான் ஒரு Scatternet சொல்றாங்க. A slave that is present in one Piconet can act as master in another Piconet. ஸோ நிறைய Piconet சேர்ந்து இருக்கும் போது ஒரு Piconetல ஒரு ஸ்லேவா இருக்க நோடு வந்து இன்னொரு Piconetல மாஸ்டராவும் இருந்துக்கலாம், ஓகேவா? எதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, திஸ் பிரிட்ஜ் நோடு. ஸோ இப்படி ஒரு ரெண்டு Piconetsல காமனா இருக்க ஒரு நோடு வந்து பிரிட்ஜ் நோடுன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுலயுமே இருந்துச்சுன்னா பிரிட்ஜ் நோடு. This bridge node can receive a message from master in one Piconet. So இந்த Piconetல இருந்து அந்த மாஸ்டர்ட்ட இருந்து மெசேஜ் வாங்கி and deliver the message to the other Piconet. இன்னொரு Piconetல அந்த மெசேஜை டெலிவர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த Piconetsக்கும் இந்த Piconetக்கும் நடுவில் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இப்படி நிறைய Piconet சேர்ந்திருக்கிறதுக்கு பேர் தான் Scatternet சொல்றாங்க, ஓகேவா? ஸோ டயக்ராம் பாருங்க, ரெண்டு Piconets இருக்கு, இதுலயும் மாஸ்டர் ஸ்லேவ், இதுலயும் மாஸ்டர் ஸ்லேவ். ரெண்டு Piconetலயுமே காமனா இருக்க அந்த நோடு வந்து பிரிட்ஜ் நோடுன்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் Scatternet. ஸோ ப்ளூடூத்ல இவ்வளவுதான். ப்ளூடூத்னா என்ன எழுதிக்கோங்க, அதுல உள்ள ரெண்டு டோபாலஜி Piconet, Scatternet. ரெண்டுமே சிம்பிள் தான். Piconetல ஒரு மாஸ்டர் 7 ஸ்லேவ் இருக்கும், நிறைய Piconet சேர்ந்ததுதான் Scatternet. இவ்வளவுதான் ப்ளூடூத்ங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஒய்ஃபை பத்தி பார்க்கலாம். ஒய்ஃபை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வயர்லெஸ் ஃபிடெலிட்டி. ஸோ ஒய்ஃபையோட ஃபுல் ஃபார்ம் வந்து வயர்லெஸ் ஃபிடெலிட்டி. இட் இஸ் ஏ வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ நம்ம ப்ளூடூத் என்ன பார்த்தோம், வயர்லெஸ் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இங்க வந்து வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதான் ப்ளூடூத்க்கு ஒய்ஃபைக்கு உள்ள டிஃபரன்ஸ். தட் யூசஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டு டிரான்ஸ்மிட் டேட்டா த்ரூ ஏர். ஸோ இதுல ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா தான் இந்த டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. எவ்ரி வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஹேஸ் அன் அக்சஸ் பாயிண்ட்
which is responsible for receiving and transmitting data to the users. ஸோ இதுல முக்கியமான ஒரு வேர்டு வந்து இந்த அசஸ் பாயிண்ட்ங்கிறது. ஸோ இந்த அசஸ் பாயிண்ட் மூலமா தான் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் எல்லாமே நடக்குது. டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அசஸ் பாயிண்ட் தான் இந்த முக்கியமான வேர்டு. பாருங்க, access point is a wireless LAN base station that can connect one or many wireless devices simultaneously to the internet. So இந்த access point மூலமா தான் நம்ம டிவைஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய டிவைஸும் அட் அ டைம்ல இந்த access point மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். Wi-Fi architecture has two types of services. இங்கேயுமே ரெண்டு டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேசிக் சர்வீஸ் செட், இன்னொன்று வந்து எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ நம்ம ப்ளூடூத்ல பிகோனட் ஸ்கேட்டர்நெட் பார்த்தோம் இல்லையா, நிறைய பிகோனட் சேர்ந்ததான் ஒரு ஸ்கேட்டர்நெட் பார்த்தோமா, அதே மாதிரி தான் இங்க ஒய்ஃபைல நிறைய பேசிக் சர்வீஸ் செட் சேர்ந்ததுதான் ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஓகேவா? ஸோ பேசிக் சர்வீஸ் செட்னா என்னது, எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்னா என்னதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் சர்வீஸ் செட். பேசிக் சர்வீஸ் செட் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் வயர்லெஸ் லேன். ஸோ வயர்லெஸ் லேன்ல பேசிக் சர்வீஸ் செட் ஒரு முக்கியமானது. இட் இஸ் மேட் ஆஃப் வயர்லெஸ் மொபைல் ஸ்டேஷன்ஸ் அண்ட் தி சென்ட்ரல் பேஸ் ஸ்டேஷன் கால்ட் அசஸ் பாயிண்ட். ஸோ இதுல வந்து ஒரு வயர்லெஸ் மொபைல் ஸ்டேஷன்ஸும் இருக்கும், அதே மாதிரி ஒரு அசஸ் பாயிண்ட். அசஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்க, சென்ட்ரல் பேஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க. ஸோ அசஸ் பாயிண்ட் இப்பதானே பார்த்தோம். அந்த அசஸ் பாயிண்ட் மூலமா தான் நிறைய டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆக முடியும். ஸோ பாருங்க, நிறைய மொபைல் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, அது கூட ஒரு அசஸ் பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேஷன்ஸ் கேன் ஃபார்ம் ஏ நெட்வொர்க் வித்வுட் அன் அசஸ் பாயிண்ட். ஸோ இந்த அசஸ் பாயிண்ட் இல்லாமையும் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்ஹாக் நெட்வொர்க். ஸோ அசஸ் பாயிண்ட்ங்கிறது முக்கியமானது. அந்த அசஸ் பாயிண்ட் மூலமா தான் நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ண முடியும். இந்த அசஸ் பாயிண்ட் இல்லாமையுமே ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு பேர் ஆட்ஹாக் நெட்வொர்க். ஸோ அசஸ் பாயிண்ட் இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பேசிக் சர்வீஸ் செட், கரெக்டா? ஸோ இந்த பேசிக் சர்வீஸ் செட்டுக்கும் இன்னொரு பேசிக் சர்வீஸ் செட்டுக்கும் கனெக்ட் பண்றது இந்த அசஸ் பாயிண்ட் தான். ஸோ இப்படி அந்த அசஸ் பாயிண்ட் இல்ல அப்படின்னா இந்த பேசிக் சர்வீஸ் செட்குள்ள மட்டும்தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குமே தவிர இன்னொரு பேசிக் சர்வீஸ் செட் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அதாவது இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஒரு பேசிக் சர்வீஸ் செட்னா ஒரு அசஸ் பாயிண்ட்ல நிறைய மொபைல் ஸ்டேஷன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த அசஸ் பாயிண்ட் இல்லாமையும் நம்ம ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு பேரு ஆட்ஹாக் நெட்வொர்க். ஸோ அப்படி நம்ம ஃபார்ம் பண்ற நெட்வொர்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பேசிக் சர்வீஸ் செட்ல. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ நம்ம பார்த்ததுதான் நிறைய பேசிக் சர்வீஸ் செட் சேர்ந்ததுதான் ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். பாருங்க, எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 or more basic service set with access points. ஸோ இதுல வந்து கண்டிப்பா access point இருக்கணும், இல்லாம இருந்துச்சுன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? The basic service sets are connected to the distribution system through their access points. ஸோ இந்த access point மூலமா தான் எல்லா சிஸ்டமும் சேர்ந்து கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ பாருங்க, இதான் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதுலதான் நம்ம access point மூலமா நிறைய பேசிக் சர்வீஸ் செட் எல்லாமே கனெக்ட் ஆகிக்கிடுது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். சிம்பிள் தானா? ஸோ இவ்வளவுதான் ஒய்ஃபைங்கிறதும். ஒய்ஃபைனா என்னன்னு பார்த்தோம். அதுல ரெண்டு சர்வீஸ், பேசிக் சர்வீஸ் செட், எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ இதோட ஒய்ஃபை முடிஞ்சு. இவ்வளவுதான் ஐஓடி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூடூத்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ப்ளூடூத்ல ரெண்டு டைப்ஸ் இருந்துச்சு, ரெண்டு டோபாலஜி இருந்துச்சு. என்னென்னது? பிகோனட், ஸ்கேட்டர்நெட். பிகோனட்ல ஒரு மாஸ்டர் நோட் 7 ஸ்லேவ் நோட் இருக்கும், அதான் ஒரு பிகோனட். ஸோ நிறைய பிகோனட் சேர்ந்ததுதான் ஸ்கேட்டர்நெட்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஒய்ஃபைனா என்னன்னு பார்த்தோம். இந்த ஒய்ஃபைலயுமே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேசிக் சர்வீஸ் செட், இன்னொன்னு வந்து எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ பேசிக் சர்வீஸ் செட்ல நிறைய மொபைல் ஸ்டேஷன்ஸ் அசஸ் பாயிண்ட் மூலமா தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நிறைய பேசிக் சர்வீசஸ் சேர்ந்ததுதான் ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ இவ்வளவுதான் ஐஓடி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.